பாஜக உறவுகளுக்கு வணக்கம். நேத்து நம்ம போட்ட வீடியோ வந்து யாரு கேட்டுச்சோ இல்லையோ மஞ்சப்பொடி மாமாவுக்கு சிறப்பா கேட்டிருக்கு. வீடியோ மேல வீடியோ போட்டு கதறிக்கிட்டே இருக்க. அப்படி இனி அடுத்த 100 நாளைக்கு நீ கதறிக்கிட்டே தான் ராஜா இருக்க போற. நீயும் சரி உங்க கட்சி தலைவனும் சரி. உங்களை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். பட் நீங்களா வந்து தலையை கொடுக்குறீங்க. நாங்க என்ன பண்றது ஒன்னும் புரியல. சரி, ஓகே, கைசரைகளை கைச்சு கட்டுவோம். பல வன்ம கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிறார் நம் நிருபர். கேளுங்க வன்மக்கிடங்கு கேள்விகளை. திமுக வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்கலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்க அதே வார்த்தை. இப்போ தாவேகா கிட்ட சொந்தமா எந்த ஒரு சித்தாந்தமுமே இல்லையா? அது ஏன் இப்போ நீங்க ஏடிஎம்கேவோட பி டீமா மாறிட்டீங்களா? கடவுளை மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து ஒரு கடவுளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கடவுள்னு தானே சொல்றீங்க. வேற என்ன பேர் வச்சு சொல்றீங்களா? சாத்தானு தானே சொல்றீங்க. நல்லது ஒரு கெட்டது நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி பூ ஒரு பக்கம் இருக்கும், தலைன்னு ஒரு பக்கம் இருக்கும். ஏன் பூதம்னு சொல்லலாமே? பூதம் எல்லாம் ஒண்ணுதானே, மீனிங் ஒண்ணுதானங்க. நீங்க தமிழ்ல சொல்றீங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் விளக்கம். நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்ல போறோம். ஏன் நாத்தடிக்கிற பக்கம் போகும்போது ஏன் மூக்க முடுறீங்க? ஐயோ நாத்தடிக்குதுப்பா சொல்லிட்டு போறீங்கல்ல. ஒரு நல்ல மனம் வீசும் போது நீங்க என்ன சொல்றீங்க? ஆஹா என்ன அருமையான மனம் வீசுன்னு சொல்றீங்களா? அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு 25-30 வருஷம் கழிச்சு பிறக்க போற குழந்தையா நல்லதுன்னு தான் சொல்லும், கெட்டதுன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பேசினதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பேசினதா இருந்தாலும் சரி, தீய சக்தின்னு தான் சொல்ல முடியும். அதனால தலைவர் பேசல எந்த தவறும் கிடையாது. பிஜேபி ஒரு பி டீம் என்ற ஒரு பிரபகண்டாவை இவங்க இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கல. பல கட்சிகளுக்கு, பல நடிகர்களுக்கு, பல அவங்க கூட்டணியில் இருக்க கட்சியில் இருக்கவங்களுக்கே பல பேருக்கு இந்த பிஜேபி பி டீம் என்ற முத்திரையை வந்து திமுக இன்னைக்கு தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தது. அவங்க பக்கம் போயிட்டா அவங்க புனிதர்கள் ஆக்கப்படுவாங்க. அதாவது நம்ம நண்பர் சொல்லுவாரு, நம்ம கட்சியோட செய்தி தொடர்பாளர் ரமேஷ் என்ன சொல்லுவா அப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி, திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அந்த வாஷிங் மிஷின்ல வந்து தூக்கி போட்டு துவைச்சு காய போட்டோம்னா அவங்க வந்து புனிதர்கள் ஆக்கப்படுவாங்க. அந்த மாதிரி திமுக வாஷிங் மிஷின்ல போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவன் நல்லவன், இதே எதிர்கட்சியில இருந்தா அவன் கெட்டவன். இது பிஜேபியோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால பிஜேபி என்ற பி டீம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுபடாது. புதுசா வேற ஏதாவது யோசிங்கடா தீய சக்திகளா. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு முன்னதாக கூறிய விஜய் ஈரோடு கூட்டத்துல பிரதமர் மோடியையோ அல்லது பாஜகவையோ ஒரு பேர் சொல்லி விமர்சிக்காதது ஏன்? விமர்சிக்க தயங்குகிறாரா? இது வந்து ரகசிய கூட்டணியா இல்ல சிபிஐக்கு பயப்படுறாரா? சிபிஐக்கு யார் பயப்படுறா? திமுக. உங்களுக்கே வாய் வந்துச்சு பத்தியா? தாவேக்காவான்னு என்னோட கேள்வி. நாங்க என்னடா தப்பு பண்ணா சிபிஐ பார்த்து பயப்படுறதுக்கு? விஜய் ஊழல் செய்தார், விஜய் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அவர் மேல கேஸ் இருக்கு, இல்ல விஜய் கட்சிக்காரங்க யாரா ஊழல் பண்ணாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோமா, இல்ல அதிகாரத்துக்கு வந்திருக்கோமா, இல்ல 50 வருஷமா நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோமா, இல்ல மணல் கொள்ளை அடிச்சோமா, கனிம வளம் திருடணுமா, மக்களுக்கு வேலை கொடுக்குறோம் சொல்லி ஏமாத்தணுமா, இல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் இத்தனை லட்சம் கொடுக்குன்னு சொல்லி கமிஷன் வாங்கணுமா, இல்ல எங்ககிட்ட என்ன அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் பண்ற மாதிரி வந்து ஊழல்கள் நம்ம பண்ணிருக்கோமா? இடியை பார்த்து பயப்படுறதுக்கும் இன்கம் டாக்ஸை பார்த்து பயப்படுறதுக்கும். நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வரல, வரப்போறோம், 26ல வரப்போறோம். சிபிஐ பார்த்து நாங்க ஏன் பயப்படணும்? இன்கம் டாக்ஸை பார்த்து நாங்க ஏன் பயப்படணும்? கரூர் விசாரணை போயிட்டு இருக்குல்ல, கரூர் விசாரணைக்கு சிபிஐ கேட்டது தாவேக்காவா? தாவேக்கா எங்க சிபிஐ விசாரணை விசாரிச்சுட்டு இருக்கு. ஒருவேளை பாஜகவை விமர்சிச்சா சிபிஐயோட விசாரணை விஜய்க்கு அகைன்ஸ்டா மாறுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் காரணமா? இதுதாங்க தீய சக்தி பய புத்தின்றது, புரியுதுங்களா? இதுதான் தீய சக்தி பயன். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பாஜகவை எதிர்த்தீங்க, திமுக பாஜகவை என்ன எதிர்த்தது? அது வந்து நீங்க உதயநிதி கிட்ட போய் மதக்கல. இப்போ நான் கேக்குற கேள்வி கேட்கறது ஒரு திமுக முகமுடி போட்டுட்டு நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் மக்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்து கேள்வி கேட்கற. இந்த கேள்வி மக்களை பார்த்து நான் வைக்கிறேன். நிறைய திமுக கொத்தடிமைங்க இந்த பிரபகண்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் நீங்க கேள்வி. ஈரோட்ல விஜய் பாஜக பத்தி பேசலன்னா தமிழ்நாட்டுல பாஜக இல்ல, இந்தியால இருக்குல்ல. இந்தியால இருந்துட்டு போட தமிழ்நாட்டுல இப்ப என்ன ஆட்சியில வந்து முன்னோடி மாநிலம், அதாவது முன்மாதிரி மாநிலம், முன்னோடி மாநிலம், மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தனித்து சிறந்து விளங்குதுன்னா இங்க பாஜக இல்லைன்னு நீங்க உருட்டுக்கிட்டு இருந்தீங்க.
இல்லாத பாஜக பத்தி நாங்க ஏன்டா பேசணும்? ஆட்டத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி நான் பேசலன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு குமுறுனீங்க. ஆமா. 100% அது நீங்களா நாம் தமிழர் ரட்சிக்க, அது நாங்க என்ன பாஜக பண்றது? ஆட்டத்துல இல்லன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. ஆட்டத்துல இல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்திய லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் முதற்கொண்டு சென்ட்ரல்ல இருந்து ரிலீஸ் பண்றது பாஜக தானே. நீங்க எப்படி நீங்க கேம்ல இல்லன்னு சொல்ல முடியும்? ஒரு குற்றச்சாட்டு இப்போ சீமானும் fund, அதாவது சீமான் வாங்குற மாதிரி ஃபண்ட் வந்து விஜய் வாங்குற உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இல்ல நான் என்ன நீங்க கேக்குறேன், எப்படி அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தலாம்? எதிர்த்து என்ன பேசுறேன்? ஆதாரத்தின் பேர்ல ஃபண்ட் வந்து விஜய்க்கு வருது? நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நலத்திட்டங்களுக்கான ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்றது வந்து சொல்றேன். மத்திய அரசு தானே ரிலீஸ் பண்ண அந்த திமுக ஃபண்ட் பார்த்து கேட்கணும். நான் வந்து நீங்க சீமான் வாங்குற அந்த ஃபண்டை பத்தி பேசலங்க. இது வேற, அது தவறா வேற. எடுத்துக்க வேண்டாம். அது வேற. ஓகேவா? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆட்டத்திலே இல்லாத சீமான விமர்சிக்க சொல்லி நாங்க கேட்கல, ஆட்டத்துல இருக்கிற பாஜகவை ஏன் விமர்சிக்கலன்னு தான் கேக்குறோம். எங்க ஆட்டத்துல பாஜக இல்லடா. தமிழ்நாட்டுல பாஜக இல்ல. மதவாதத்துக்கு ஆதரவா நீங்க போகுமா? இந்தியால இருக்கா? தமிழ்நாட்டு மதவாதத்துக்கு ஆதரவாக போகுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஜாதிக்கு ஆதரவாக, மதத்திற்கு ஆதரவாக, ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிறதுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் போவாங்களா? இத்தனை நாளா இல்லாத இன்னும் ஒரு கலவரம் மாதிரி ஒரு சீன் வந்து திருப்பரங்குன்றம்ல நடந்திருக்கு. இத்தனை வருஷமா இல்லாத சீன் இப்போ ஒண்ணு நடந்திருக்கு. அப்போ அங்க வந்து ஒரு பாஜக வந்து ஒரு கால் அந்த இடத்துல ஊன்றுதுன்னு தானே ஒரு அர்த்தம். அதுல ஊன விட்டது யாரு? அதையாச்சும் நீங்க கேள்வி கேட்டீங்களான்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் திமுக பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா நீங்க இவங்க அடிக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், சேர்ற மாதிரி சேர்ந்துப்பாங்களாம். ஏன்பா நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன்னு இவங்க ஒரு நாடகம் நடத்துவாங்களா? அந்த நாடகத்துக்கு வந்து விஜய் நீங்க உள்ள கொண்டு வருவீங்களா? உள்ள கொண்டு வர வச்சு ஒரு தரப்புக்கு எதிரான ஒரு மனிதராக விஜய் திருப்பத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வைப்பீங்களா? அதுக்கு நாங்க இரையாகணுமா? இது உங்களோட தில்லு முள்ளு திருட்டுத்தனம். இருங்க, எந்த இந்து மக்களுக்கு போராடினாங்க அங்க சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல எந்த இந்து மக்கள் போராடினாங்க? எனக்கு நீங்க ஆதாரம் கொடுங்க பாப்போம். எச் ராஜா ஒரு இந்துவா? இந்துத்துவவாதி. அவரு மத வெறி பிடிச்ச ஒரு மனிதர். ஏடா ஜோசப் விஜய்னு ஒரு பொது தளத்துல எடுத்து போடுறாரு. அங்க போயிட்டு இன்னொரு அயோத்தியா மாத்தோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க மத கலவரத்தை தூண்டுறதுக்கே நோக்கமா நின்று பேசிக்கிட்டு ஒரு மனிதர் வந்து நீ இந்துன்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. இது எந்த இந்து மக்களும் வந்து அவருக்கு ஆதரவா போலியே, எந்த இஸ்லாமியர்களும் அவருக்கு ஆதரவா பேசலையே. எங்களோட ஒரே எதிரி திமுகன்னு சொல்றோம், அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்டா பாஜக எதிர்க்கிறது உங்களுக்கு திராணி இருக்கா? ஏடா நேரு மேல கேஸ், அவர் பையன் நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. இத பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? இத பத்தி யாரும் ஏன் பேசல? நீர்வளத்துறையில ஊழல் நடந்திருக்கு, இத பத்தி யாரும் ஏன் பேசல? கனிமவளத்துறையில வந்து ஊழல் நடந்திருக்கு. இடி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி தமிழ்நாடு காவல்துறை வந்து தொடர்ந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க ஏன் பேசல? ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்கீங்க? அப்ப யார் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல வச்சிருக்கீங்க? இங்க பிஜேபின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாத்துனது போதும். இங்க தமிழ்நாட்டுல பிஜேபின்றது ஒண்ணு இல்ல. நீங்க சும்மா வந்து இல்லாததை இருக்குன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பூச்சாண்டி ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குனது திமுக. இதுக்கு நாங்க இரையாக விரும்பல. எங்களோட எங்கள் நோக்கம் இந்த தீய சக்தி திமுக ஒழிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. கரூர் பொதுக்கூட்டத்துல 41 பேர் உயிரிழந்ததற்கே தாவிகாவின் நிர்வாக தோல்வியே காரணம்னு முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒரு கூட்டத்தையே சரியா வழிநடத்த தெரியாத ஒரு கட்சியிடம் ஒட்டுமொத்த மாநில நிர்வாகத்தையும் மக்கள் எப்படி நம்பி ஒப்படைப்பாங்க? ஐயோ, இது எத்தனை வாட்டி கேள்வி நான் பதில் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதும் அந்த கூட்டத்துக்கு வந்து அதாவது வந்து அதுக்கான அதாவது கைட்லைன்ஸு, வழிமுறைகள், பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே வந்து போலீஸ்க்கு தான் பண்ணணும். அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? இன்னைக்கு திமுக அரசோட கண்ட்ரோல்ல தான் வந்து உள்துறை அமைச்சர் இருக்கு. அமைச்சகம் போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறது, முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது முதலமைச்சர் கீழே. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அது வந்து கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள்லாம் வரும்போது அங்கேயே தடுத்து நிறுத்த வேண்டியது, குழந்தைகள்லாம் வராங்கன்னா தடுத்து நிறுத்த வேண்டியது போலீஸோட கடமை. இங்க கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு சொல்லி தான் நாங்க வந்து கோர்ட்டுக்கே போயிருக்கிறோம். கோர்ட் நிலவில் இருக்க ஒரு கேஸை பத்தி நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா நாங்க இதுல என்ன பதில் சொல்றது? 5 மாவட்டங்கள்ல கூட்டம் நடத்தும் போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலையே, அது ஏன் இங்க நடக்குதுன்றதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. திரும்ப வந்து ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கான வேலையை நீங்க பண்ணாதீங்க. யார் தவறு செய்தாங்கன்றதை உச்சநீதிமன்றம் சொல்ல போது, சிபிஐ விசாரிக்குது, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை வெளியே வரும்போது அப்ப தெரிய போது உங்களுக்கு யார் தப்பு செஞ்சாங்கன்றத. ஏன் இப்போ ஈரோட்ல வந்து 1 லட்சம் பேர் வந்தாங்களே, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலையே, இதுக்கு நீங்க ஏன் பேச மாட்டீங்க? ஒருத்தருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே ஈரோட்ல. எங்களுக்கு தெரியும் மெயின்டைன் பண்றதுக்கு. விக்கிரவாண்டில 15 லட்சம் பேர் வந்தாங்களே, அப்ப கட்டுக்கோப்பா கொண்டு போனோமே, அப்ப எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலையே. மயக்கம் நடந்தது, அதுக்கான முதலுதவி பண்ணோம், ஆம்புலன்ஸ் வச்சோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், மருத்துவர் அணி சிறப்பா செயல்பட்டது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே. எத்தனை மாவட்டத்துல போய் கரெக்டா பண்ணோம்? அப்பெல்லாம் நடக்காத விஷயம் கரூர்ல நடக்குதுன்றதுதான் கேள்வி.
அந்த சந்தேகத்தை தான் கோர்ட்ல போய் கேட்டிருக்கோம். கோர்ட்டு பதில் சொல்லிட்டோம். நீங்க அவசரப்படுறீங்க, திமுக காப்பாற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. சாட்டை துரைமுருகன் போன்றோர் வந்து விஜயை மிகவும் உரிமையில விமர்சிச்சுட்டு பேசிட்டு வராங்க. இதற்கு பதிலடியா வந்து உங்க தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் நடத்தும் விர்ச்சுவல் வார் கண்ணியமான அரசியலா இல்ல வன்முறையை தூண்டுதா? இந்த எந்த இடத்துல நாங்க வன்முறையை தூண்டோம்? இது மதத்தை பத்தியோ இனத்தை பத்தியோ ஜாதி பத்தியோ நாங்க பேசிட்டு இருக்கோமா? இது இல்ல கேள்வி நிறத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோமா? இல்ல. இது எந்த இடத்துல நாங்க வந்து ஒரு அதாவது வெறி தூண்டுற மாதிரி நாங்க எங்க பேசணும்? பேசுறதெல்லாம் அந்த மாக்கான், அந்த மஞ்சப்பொடி வந்தா அசிங்கமா பேசிட்டு இருக்கான், ஒருமையில பேசிட்டு இருக்கான். இப்போ நான் ஒருமையில பேசுறேன், அசிங்கமா பேசுறேன்னா எனக்கே தலைவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன பேச வேணாம் தான் சொல்றாங்க. நீ ஏன் அவன் தான் பண்றானா, நீ ஏன் பண்ற, வேணாம் ஒதுக்கு, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது தான் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் போற போக்கல நேற்று ஈரோடு மீட்டிங்ல கூட நம்ம தலைவர் பேசியிருக்காரு, கண்ணா உன்னை விட எங்களுக்கு அதிகமா பேச தெரியும், நான் வேணான்னு அமைதியா இருக்கிறோம், எங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடாதுன்னு தளபதி அவர்கள் நேற்று வந்து எச்சரிக்கையா விட்டாரு. அது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி சில கொத்தடிமை கூட்டத்துக்கும் தான், எலும்பு திண்ணிகளுக்கும் தான் அந்த பதில். புரியுதுங்களா? அவனெல்லாம் நீ ஒரு கேள்விக்குள்ள வந்து அவன் பேரை நீங்க கொண்டு வந்ததை நான் அவமானமா கருதுறேன் பாஸ். ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல கூட தகுதி இல்லாதவன் தான் மஞ்சை பொடி. இல்ல, எனக்கு ஏன் கேள்வி கேட்டது ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. தெரியுதுல்ல? அப்ப வேற கேள்விக்கு போங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் பேசுறதெல்லாம் வந்து 21ஆம் நூற்றாண்டுக்கான அரசியலாவே தெரியல, பழைய பெட்டிகை வந்து டிக் செய்வது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் மேடை பேச்சுக்களை தாண்டி மக்களுக்கான செய்முறை திட்டம் தாவேகாவிடம் இருக்கிறதா அப்படின்னா பாஜகவிடம் என்ன செய்முறை திட்டங்கள் இருக்கிறது? நீங்கள் எத்தனை பாக்ஸ்கள் டிக்கு செய்திருக்கிறீர்கள்? நீங்க என்னத்தை கிழித்து விட்டீர்கள்? நீங்கள் பாஜக தலைவராக இருக்கும்பொழுது என்னத்தை செய்தீர்கள்? இன்னைக்கு பெங்களூர்ல போய் முதலீடு செய்து வியாபாரத்தை பெருக்கும் வேலைத்தானே அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எதற்கு வந்து உங்களை இப்ப தலைவர் பதவியிலிருந்து நீக்கி விட்டார்கள்? வார் ரூம் ஒன்று வைத்துக் கொண்டு நீங்கள் அடித்த லூட்டி எல்லாம் வந்து தலைமைக்கு தெரிந்து விட்டதா? இல்லை தமிழ்நாட்டு பாஜகவை வளர்ப்பதற்காக நீங்கள் தலைவர் ஆனீர்களா, இல்லை உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக நீங்க தலைவர் ஆனீர்களா என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அல்லவா? கேள்வி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா நாகரிகமா வைக்கணும். நாளைக்கு தளபதி வராரு பேசுறாருன்னா லட்சம் மக்கள் அங்க கூடுறாங்க, தொலைக்காட்சி மூலியமாக பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பாக்குறாங்க, அதுக்கான அட்டென்ஷன் கிடைக்குது, உடனடியாக மக்கள் வந்து அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 வருஷம் பாஜக தலைவராக இருந்தீங்களே, தமிழ்நாட்டில் என்னத்தை கிழித்து விட்டீர்கள்? பதில் இருக்கு அவங்க கிட்ட. பாக்ஸை டிக்கு பண்றாங்களாம். நீங்க எத்தனை பாக்ஸை டிக்கு பண்ணி எவ்வளவு சேர்த்திருக்கீங்கன்றதெல்லாம் வந்து கூடிய விரைவில் தெரிய போகுது, வெயிட் பண்ணி பாருங்க. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் போன்ற தலைவர்களை சேர்த்து கொண்டுதான் நீங்கள் தூய சக்தி அரசியல் நடத்த போகிறீர்களா? இது பழைய மதுவை புதிய பாட்டிலில் அடைப்பது போல் இருக்கு இல்லையா? என்ன பழைய பாட்டில் புது பாட்டில், பைத்தியக்காரத்தனமா இருக்குது இந்த கேள்வி. இது செங்கோட்டையன் மாதிரி நல்லவர்கள் பல பேர் நம்ம கட்சிக்கு வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் செங்கோட்டையன் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அவர் மேல வந்து என்ன வழக்கு இருக்கு? எதுவும் கிடையாது. உண்மையான விசுவாசி, 50 வருஷமாக அரசியல்ல இருக்காரு. எம்ஜிஆருக்காக உழைத்தவர், அம்மையார் ஜெயலலிதாவுக்காக உழைத்தவர். இவரை போன்ற நல்ல உள்ளங்கள் படைத்த பல பேர் பல கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு வந்து இணைய போறாங்க. ஏன் திமுக இருந்து பல பேர் வர போறாங்க. எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போவதானங்க ஒரு தலைவனுக்கான பண்பு. அந்த தலைமைக்கான பண்பு, தலைவனுக்கான ஒரு பண்பு நம் தளபதி விஜய் கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு தெரிந்த பல முக்கியஸ்தர்கள் இன்னும் வரத்துக்கு காத்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் வழங்கப்படுன்றத நேற்று ஈரோடு மீட்டிங்ல நம்ம தளபதி அவர்கள் பேசியிருக்காரு. யாராலே அரவணைக்கணுங்க. 2 சீட்டு தான் கொடுப்பேன், போய் ஓரமாநிலன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன திமுகவா? ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம், எல்லாரையும் அரவணைப்போம், எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும், எல்லாருக்கும் எல்லாமும் சரிசமமாக எல்லாருக்கும் கரெக்டா கிடைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே உன்னத தலைவர் எங்க தளபதி விஜய். கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளாக நடத்தும் திமுகவா நாங்க? தாவேக்காடா. அடுத்த கேள்வி, இந்த மஞ்சள் விவசாயிகள் பிரச்சனை, 207 அரசியல் பள்ளிகள் மூடல் போன்ற விஜயோட குற்றச்சாட்டு எல்லாமே வந்து வெறும் மேலோட்டமாவே இருக்குதுன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து சினிமா ஸ்கிரிப்ட் போல இருக்கிறது, யதார்த்தமான தீர்வு எதுவுமே இல்லையா? உண்மையை சொன்னா ஸ்கிரிப்ட்னுவீங்க, சரியான விஷயத்த பேசினா பஞ்ச் டைலாக்னு சொல்லுவீங்க. இத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கு, மாணவர்கள் சேர்க்கை குறைஞ்சிருக்கு, கேட்டா கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு வந்து மார் தட்டிக்கிறீங்க, பீத்திக்கிறீங்களே. இத்தனை பள்ளிக்கூடம் ஏங்க மூடினீங்க? சரியான பராமரிப்பு இல்லைங்களே. கல்வித்துறை, அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இங்க கல்வியில் தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது 200 சில்லற பள்ளிக்கூடங்கள் வந்து ஏன் மூடப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஆதி திராவிடர்களோட தங்கி படிக்கக்கூடிய இந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வந்து பராமரிப்பு இல்லாம கிடக்குது. அதை நிறைய பேர் மூடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்களே. இதெல்லாம் செவி சாய்க்க மாட்டீங்களே. இதெல்லாம் பார்க்காம
டேட்டாவோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இத்தனை பள்ளிக்கூடம் மூடி இருக்கோம், நாங்க ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறோம்ல, நாங்க அதை மூடல, அது பொய்ன்னு சொல்லி நீங்க நிரூபிங்க பார்ப்போம். நிரூபிச்சுட்டு பேசுங்க. சும்மா வந்து அரசியல் பேசுறாரு, அதாவது சினிமா டைலாக் பேசுறாருன்னா சினிமா டைலாகே பேசுறதாவே இருக்கட்டுமே. அப்போ நாங்க உண்மையா தானே பேசியிருக்கோம். ஏன் நீங்க அப்படி இல்லைன்னா மறுப்பு தெரிவிங்க, ஆதாரத்தை கொடுங்க. இல்ல விஜய் சொன்னது தவறு, இத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடவில்லை, அத்தனை பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதன் மூலமாக இத்தனை மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஆதாரத்தை கொடுத்து விட்டு பேசுங்கள் தீய சக்தி கூட்டங்களே. நேத்து விஜய் ஈரோடுல பேசுனதுக்கு அப்புறம் ஒரு 2 விஷயம் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாறி இருக்கு. அதுல வந்து ஒரு டெம்ப்ளேட்டை காட்டுறேன், உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியணும். கொடுங்க பாப்போம். தம்பி கீழ இறங்கு. இதுல உட்கார்றோம். தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ஊந்துருவேன். கீழ இறங்குப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே. கீழ. ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம கீழ இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. நல்லா சிங் பண்ணிருக்காங்களா பசங்க, கரெக்டா வந்து ராஜா பகவத்துமா இருக்கும்போது ஓகே கீழே இறங்குப்பா சொன்ன கீழே இறங்கதான் போறாரு 26ல. நம்ம பசங்களோட கிரியேட்டிவிட்டி நம்ம நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க பசங்க. இன்னும் ஒண்ணு ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது இந்த வீடியோவா? எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல நிறைய வேலை இருக்கு தம்பி. இல்ல இப்ப இருக்கிற சினாரியோ உண்மையிலே அப்படிதான் இருக்கு. இல்ல தம்பி, இது வரைக்கும் ஒரு 8-10 மீட்டிங்ல விஜய் பேசியிருப்பாரு. இன்னி வரைக்கும் அவரோட பேரை கூட உச்சரிக்கல. ஆனா இவர் மாங்குன்னு கத்திக்கிட்டு, அதுதாங்க மழைய பார்த்து நாய் குலைக்கிற கதைங்க. அதெல்லாம் யாரும் சீண்ட மாட்டாங்க. அவர் வந்து கௌரவமா பேசுங்க. நான் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஆனா நல்லா வீடியோ நல்லா சிங்க் பண்ணிருக்காங்க பசங்க. தம்பி நல்லா இருக்கு வீடியோ எல்லாம் நல்லா. ஒரு டைலாக கூட பேசுறாரு, ஆனா அவர் பேரை சொல்ல மாட்டாரு. அதாவது தளபதி நேற்று தெளிவுபடுத்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, தேர்தலில் நிக்க போற ஜெயிக்க போற கட்சியும் கூட நாங்க சண்டை போட்டுருக்கோன்றா, தேர்தலில் நிக்கிறன்ற பேர்ல கலெக்ஷன் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போற அது நாங்க கிடையாதுன்ற மாதிரி சொல்றேன். இந்த வார்த்தைலாம் விஜய் வாயில இருந்து வந்ததுன்னா ஜெயிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கான். நீ தேர்தல கேண்டிடேட் நிக்க வச்சு பணம் வசூல் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்க. உங்களுக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. டேய் கொஞ்சம் போடி ஓடிடு. சரி மாட்டாங்க. கேள்விகள் அவ்வளவுதான். இல்ல தற்குறித்தனமான கேள்விகள். பரவாயில்ல, ஒரு திமுகவா இருந்து கேட்டா அப்படிதான் நீங்க கேட்பீங்க. பட் நல்லது, ஏன்னா தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? பிஜேபி பத்தி பேச மாட்டான், பிஜேபி பத்தி பேச மாட்டோம்னா நாங்க வந்து அவங்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. சரி, கொள்கை பிரபகண்டா படுத்திருக்கோம்னா இதை நீங்க என்ன சொல்ல விடல. ரொம்ப ரொம்ப முக்கியம். கொள்கைன்றது ஒரு கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல நீங்க அப்படியே நிக்கிறீங்களா, அதுல இருந்து நீங்க தடம் மாறி போறீங்களான்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இப்போ ஒருத்தர் சொன்ன கொள்கையில இருந்து தடம் புரண்டு நீங்க RSS மெடல் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தடம் புரண்டு போறவங்க கிடையாது தாவேக்காரங்களா இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி. இன்னைக்கு கொள்கை எதிரி நம்ம ஏன் வந்து அவங்கள பார்த்து சொல்றோம்னா, இந்த ஒரே உணவு, ஒரே கடவுள், மதத்தை வச்சு பேசுறது, ஜாதி வச்சு பேசுறது, நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினை ஏற்படுத்துறது, ஒற்றுமையா இருக்கக்கூடாது, இங்க நாங்க சொல்றதா நீங்க செய்யணும், நாங்க சொல்ற கடவுளை தான் நீங்க கும்பிடணும், நாங்க சொல்ற உணவு தான் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி, இது வந்து ஒரு செக்யூலியர் ஸ்டேட். இது நம்ம இந்தியான்றது. இங்க எல்லாரும் மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பற்ற நாட்டுல வந்து ஒரு மதத்தையும் ஒரு மொழியையும் நீங்க கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னா அதுக்கு தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே துணை போகாது. அதை எதிர்த்து நிக்கோன்றதுக்காக தான் நாங்க வந்து, ஏன்னா அவங்களோட ஒரு கோர் ஐடியாலஜியே RSS ஓட ஒரு கோர் ஐடியாலஜியே வந்து அந்த இந்துத்துவவாதத்தை காட்டி இஸ்லாமியர்களை வெறுப்பை விதைத்து அதுல வந்து ஓட்டு அறுவடை செய்து டிவைட் அண்ட் ரூல் செய்துதான் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவங்களோட கொள்கையை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிரானதுதான் தாவேகாவின் கொள்கை. அதனால பிஜேபி என்பது எங்களுக்கு என்றும் கொள்கை எதிரிதான். ஏன்னா அவங்க ஏன் நாங்க அரசியல் எதிரி அவங்க கன்சிடர் பண்ணலன்னா, தமிழ்நாட்டில் பாஜக, அதாவது நம்ம அண்ணன் வேளாமணி சொன்னாரு, சொட்டை மண்டையில் மயிர் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை முளைக்காது, மலரவே மலராதுன்னு. அந்த மாதிரி மொட்டை மண்டையில கூட முடி வளருங்க, ஆனா தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலராது. அதனாலதான் நாங்க வந்து அவங்கள வந்து ஒரு அரசியல் எதிரியா கூட கன்சிடர் பண்ணல. ஆனா ஐடியாலஜி, கொள்கைன்றது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திமுக வந்து பெரியார் பேரை சொல்லி, பெரியார் ஒரு விஷயங்களை சொல்லி தமிழ்நாட்டுல வந்து சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க.
நீங்க பெரியார் பேரை சொல்லிட்டு திமுக அதை பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த கொள்கை பெரியார் கொண்டாடுவதற்கும் இந்த திராவிடம் என்ற விஷயத்தை பேசுறதுக்குமே உங்களுக்கு தகுதி கிடையாதுன்றதான் நம் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் வந்து தெளிவுபடுத்தியிருப்பார் அவர் கொள்கையில. அதனாலதான் நாங்க பிஜேபியை வந்து தமிழ்நாட்டுல கன்சிடர் பண்றது இல்ல. எங்களோட முதல் எதிரி, பொது எதிரி, தீய சக்தி திமுக. அதனால திமுக முதல்ல வீட்டுக்கு அனுப்பிட்டு அதற்கு பிறகு ஒரு நல்லாட்சியை மலர வைப்பதான் எங்களோட ஜனநாயக கடமை. ஒரு கேள்வி, தாடி பாலாஜி உங்களுக்காக ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாரு, நெஞ்சில பச்செல்லாம் குத்திருந்தாரு. இப்ப அவர் வந்து கண்டுக்கவே சீமான கண்டுக்கல. ஓகே, தாடி பாலாஜி ஏங்க இப்படி கண்டுக்காம அவர் பாருங்க இப்ப ஏதோ ஒரு கட்சியை தொடங்கினாரா இல்ல 4 பேர் இருக்க கட்சியில போய் சேர்ந்துட்டாரு, எதுக்கு? நோ கமெண்ட்ஸ். வீடியோ முடிச்சுக்கலாம். நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.